ஏற்பாடு இல்லை. கடந்த ஆண்டு பட்ஜெட்ல ஏற்றிருக்கோம் செஞ்சிருக்கோம் சொன்னாங்க. அதை உண்மையாக்கி அந்த வேலையை கூலி நீக்கிறதுல தொடங்குறதுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு எங்க ஊருக்கு இருப்பாங்க ஒரு கோரிக்கை வச்சோம். அப்புறம் தலைமுறை இப்போ அனுபவம் பார்த்துருப்பீங்க. வளைவா ஒரு சாலை இது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால சாலை நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 100 பெரிய கண்டனர் வண்டிகள் மீன் ஏற்றிட்டு போறதும் ஐசி கொண்டு வருவதும் அப்படி எக்கச்சக்கமான தொழில் வளர்த்தமாயிட்டு. இது பாத்தீங்கன்னா ஸ்கூல் முன்னோடி ஹைஸ்கூலுக்கு ஓரக்கூடிய அப்படி நெளிச்சு வருது ஓடி. மழை காலங்கள்ல நம்ம மீன் வண்டிகள் ஏற்றிட்டு போற மீன்ல உள்ள கசைகள் எல்லாமே அந்த ரோட்ல உள்ள தண்ணியில மாணவர்களோ மாணவிகளோ சைக்கிள் வரும்போது வழி கொள்றதோ மக்கள் நடமன்றதுக்குள்ள காலம் ஓடுறதுக்கு அந்த தண்ணியில கொஞ்சம் அச்சப்படும். ஏன்னா அந்த மீன் ஐஸ் வச்ச தண்ணி தான் அது கழிவு வச்சு ரோட்ல வரும்போது அவ்வளவு சிரமம். இதையும் 2 முதலமைச்சர்கிட்ட நேரில் நாங்கள் மனுவா கொடுத்துருக்கோம். 2 முதலமைச்சர் இந்த ஒரு ரோடு வசதி கண்டிப்பா அவுட்டர் ரோடு ஏற்கணும். அதை இந்த பண்ணிடுவோம் செஞ்சிருவோம் சொல்லி சமத்துவ அறையில கடற்காரையில இருந்து ஈசிஆர் விரட்டி ஜேடிபி விட்டு நாங்களே மீனவர்களே ஒரு 30 அடி அகலத்தில் ஒரு போல ஒதுக்கி எங்களை கொடுத்து சொன்னாங்க. எங்க மீன்துறை விசாரிக்கிறது சந்திராணி அவங்க ஜேடி அந்த நேரத்தில் அப்படி கொடுத்து சொன்னாங்க. நாங்கள் ஒதுக்கிதான் கொடுத்தோம். ஆனா போன ஆண்டு வந்த அரசு வந்த உடனே செய்த ஒரு நல்ல சாதனை அதுதான். அதைத்தான் முதல்ல அழைச்சாங்க. ஆமா நாங்க இந்த ஊர்ல இருந்து 25 பேர் போய் அதுக்கு இன்னும் மண்டாடணும். அந்த குளத்துல நாங்க எவ்வளவு சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு ரோடு போட்டா அவங்களுக்குமே அந்த இடத்துக்கு போன நல்லதுதான். ஆனா நாங்க செஞ்சு வச்சதையும் அழிச்சு விட்டாங்க. நான் அதனாலதான் சொல்றேன், எடப்பாடியாரையும் நேரில் பார்த்துனாங்க. அவரை மாற்றி மனு கொடுத்துருக்கோம், முதலமைச்சருக்கும் மனு கொடுத்துருக்கோம். இங்க வரும்போது அந்த மாதிரி பண்ணும்போது அந்த ரோடு அதோடு கட்டாயி போச்சு. இனி இன்னைக்கு நம்ம இளைய தலைமுறையின் ஓட்டுகளை அதிகமா வாங்கி ஒரு சொல்றது இந்தியாவுக்கு ஒரு முதல் மாதிரியா ஒரு முதலமைச்சர் வந்திருக்கு. நிச்சயமா நாங்க மீனவ மக்கள் நம்புறோம். நிச்சயமா எங்க ஊருக்கு துறைமுகம் எங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் இல்ல நீர்த்துறை அமைச்சர் அவர் தூத்துக்குடியா எங்களுக்கு தான் ஓட்டப்படாத எம்எல்ஏ அவர் எங்க கிடையாது இங்கதான். எனக்கு அடித்தள அமைச்சரே டாக்டர் கிருஷ்ணசாமி அவருக்கு காரணம்னா அன்னைக்கு இருந்த பஞ்சாயத்து தலைவர் எல்லாரையும் முதலமைச்சர் எந்த பதவியில கூட்டு போவாரோ அந்த பதவியில் கூட்டு போனாரு. சட்டமன்றத்தில் எங்க கூட்டு போய் முதலாளர் ஊருக்கு 13 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணி பண்ணி கொடுத்தாங்க. அன்னைக்கு இருந்த போட்டிக்கு 53. ஆனா இன்னைக்கு எத்தனை 298 இன்ச்சு இன்னைக்கு இப்ப மட்டும் 40 கோடி உயர்த்தி இறங்கு. ஆனா அப்ப எவ்வளவு வழி தேவைப்பட்டிருப்பாங்க. இந்த தமிழ்நாட்டிலே ஒரு வழித்தடத்துல 300 விசைப்படைக்கு சரக்கு போறதுக்கு இந்த ஒரு பாலம் ஒரு மோடு தான். ஆனா இதே பிசிகல்ல 248 கோடி. அங்க பாத்தீங்கன்னா 10 வழி தடம் உள்ள போறதுக்கு 10 வழி தடம். இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழி தடம் தான். இதை எவ்வளவோ நாங்க இத்தனை முறையோ சொல்லிட்டோம். 10 வருடம் கொடுத்த மனு கோவில் கூடி பண்ணி கொடுத்துருவோம் சொல்லிருக்காங்க. இந்த வட்டம் அதை செய்ய வேண்டியது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா விஜய் தான் அதை பண்ணி தரணும். அப்படி தலை விதி அதெல்லாம் விதி இருக்கு.